எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்த ஒரு வீடியோவில் இருந்து எப்படி பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிசி, லேப்டாப் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும். அதில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரை வச்சு எப்படி இந்த அழகான ஒரு நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதிலிருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை வீடியோ எடுத்துட்டீங்க, அதிலிருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். அதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருக்கீங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் இப்போயே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நானும் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோவும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப் சப்ஸ்கிரைப் மட்டும் தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் மொபைலில் வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோவை ஒரு ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆடியோ எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எடுத்த ஒரு ரா ஃபுட்டேஜ்லேருந்து ஆடியோ எடுத்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த ஆடியோ மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபைலோட சைஸும் குறையும், உங்களுக்கு டைமிங்கும் குயிக் ஆகிரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இதோடைய நாய்ஸ் இதில் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் ரா ஃபுட்டேஜ், நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ இதுதான் இந்த ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜ்லேருந்து எப்படி அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்த வீடியோ இப்போ ரா ஃபுட்டேஜில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வீடியோவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவில் இருந்து எப்படி நாய்ஸ் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுறது, மொபைலில் எடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிடுங்க. உங்கள் யூடியூப் சேனலில் எப்படி அப்லோட் பண்ணீங்களோ அப்படியே எல்லா வீடியோவும் எடிட் பண்ணிடுங்க. இன்ட்ரோ அவுட்ரோ போடுறீங்களா அதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் எடிட் பண்ணிடுங்க. அது ஷார்ட் ஆயிரும். நீங்கள் 1 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா அது ஜஸ்ட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தும் 12 நிமிஷத்தில் சுருக்குவீங்க அப்படின்னா அந்த 12 நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுங்க. அது எப்படா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஆப்போடைய பேர் MP3 கன்வெர்ட்டர். இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. இந்த MP3 கன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லோ குவாலிட்டியிலே நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. லோ குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுங்க அப்படின்னா MP3 கன்வெர்ட்டரில் போட்டு நீங்கள் அதுலேருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தூக்கி லேப்டாப்பில் போட்டு நம்ம அதுலேருந்து ஆடியோ மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தனால இதை எப்படி மொபைல் ரெக்கார்டர் மூலிமா காட்டுறேன் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் அதை எப்படி கம்ப்யூட்டரில் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் அந்த நாய்ஸ் இருக்கிற எடிட் பண்ண வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண வீடியோ இதுதான் வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, இது கொடுங்க. இது கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ குவாலிட்டிலே வச்சு ரொம்ப லோ குவாலிட்டியில் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம வீடியோவாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ஜஸ்ட்டு நம்ம ஆடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஆடியோ சத்தம் இருந்தால் போதும். அதனால் லோ குவாலிட்டியில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் MP3 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். MP3 கன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு கன்வெர்ட்டர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் MP3 கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் எரர் வருது. ஸோ நம்ம நார்மல் இந்த வீடியோ கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ கன்வெர்ட்டர் என்னன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ கன்வெர்ட்டரு. இந்த கன்வெர்ட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு முன்னாடி இந்த கன்வெர்ட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுங்க. செலக்டே ஃபைல்னு இருக்கும். செலக்டே ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செலக்ட் ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுத்து MP3 கொடுக்கக்கூடாது, வேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்புறம் கன்வெர்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லேப்டாப்பில் போட்டு நீங்கள் செய்யணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காப்பி பண்ண அந்த ஃபைல் இருக்குது. இதை தான் நம்ம வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து audacity சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா audacity சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் போங்க. அதில் போய் உங்களுடைய அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இது வேவ் சவுண்டானு நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா audacity சாஃப்ட்வேரில் உங்களுடைய ஆடியோ இம்போர்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிற விஷயங்கள். இதில் பார்த்தீங்க அப்படி வச்சுக்கலாம், பெரிய பெரிய லைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின சத்தம், அதுவே ஜூம் பண்ணி சின்ன சின்ன லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸு. பெருசாக கோடு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பேசுனது, சின்னதாக கோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நல்லா ஜூம் பண்ணதுனால தெரியுது. இப்போ அதுவே ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நாய்ஸு. இந்த நாய்ஸை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இது ஆடியோவில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதுதான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கிளிக் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எஃபெக்ட் போங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுங்க. கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல்னு கொடுத்ததும் நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்ஸ் ப்ரொஃபைலை அது காப்பி பண்ணிக்கும், அது எடுத்துக்கும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, Ctrl A கிளிக் பண்ணுங்கள். Ctrl A கிளிக் பண்ணதும் என்னவாகும் அப்படின்னா, எல்லா ஏரியாவுமே செலக்ட் ஆகிரும். இப்போ நான் Ctrl A கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாய்ஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl A கொடுத்து நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகணும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், மேலே எஃபெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி ஒரு 3 இருக்கலாம், 7.5 இருக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் உங்களுக்கு 41, 39 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஏன்னா அது அவ்வளவு பெரிய நாய்ஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ப்ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். இல்லாட்டினா ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. முடிஞ்ச வரையும் ப்ரிவ்யூ வேணால் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அந்த அலை இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது. அதுக்கான காரணம் அது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே அந்த சவுண்டு அலை வராது. மேலே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடுச்சு. இதில் சத்தம் இல்லைன்னா வீடியோவில் எங்கேயுமே இந்த மாதிரி சத்தம் வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நம்ம நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாலாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் மைக்கை டச் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் கீழே பொருள் விழுந்திருக்கும், இந்த மாதிரியான சத்தம் தான் இதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய சத்தம் தான். மற்றது எல்லாமே பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஃபேன் ஓடுற சத்தத்தை அதை மட்டும் நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது பெரிய அலை எல்லாமே நம்ம பேசின சத்தம் தான். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபைலுக்குள்ளே போங்க, எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுங்க, எக்ஸ்போர்ட் as MP3 கொடுங்க. உங்களுடைய ஃபைல் டெஸ்டினியை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினியை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த இடத்துல வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்து MP3 கொடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசியில் போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுற இடத்த மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃபோல்டரில் நான் சூஸ் பண்ணி நான் இதை வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுத்ததும் நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண அந்த ஆடியோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிருக்கு. இதை எப்படி நம்ம வீடியோவில் மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த நாய்ஸ் இருக்கிற வீடியோ. இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண ஆடியோவை மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சவுண்டை வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடியோ அப்படிங்கிற இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண இடத்துலேருந்து அந்த ஆடியோவை தூக்கி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அந்த கிளிப்பை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அழகாக மெர்ஜ் ஆயிரும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இதோடைய நாய்ஸ் இதில் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் ரா ஃபுட்டேஜ், நான் எடுத்துட்டு இருக்க வீடியோ இதுதான் இந்த ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜ்லேருந்து எப்படி அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இதோடைய நாய்ஸ் இதில் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் ரா ஃபுட்டேஜ், நான் எடுத்துட்டு இருக்க வீடியோ இதுதான் இந்த ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜ்லேருந்து எப்படி அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு வீடியோலேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். நம்ம பார்க்கறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப்னு சொல்ல முடியல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. குட் பை.